வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் வேண்டி பல கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த அங்காளம்மா பரமேஸ்வரி செம்பருத்தி மாலை அணிவித்து தொடர்ந்து 48 நாட்கள் வணங்கி வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கட்டாயம் சொல்ல முடியும். அப்படி அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டின் சிறப்புகளையும் அங்காளம்மனுடைய சுவாரஸ்யமான கதையை பற்றியே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சு கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அமாவாசை தினத்தில் நீங்கள் தொடர்ந்து இரவில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் நோய் இருந்தாலும் நீங்கி விடுவதாக சொல்லப்படுது. அமாவாசை தினத்தன்று தான் நடக்கும் அர்த்தஜாம பூஜையை கண்டிங்கனாவே பிரச்சனைகள் தீரும்னு ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க. அமாவாசை தினத்தன்று இத்தலத்தில் இருக்கும் தங்கி இருந்தாலே நோய் தீருவதாக சொல்லப்படுது. தோல் நீக்கி வாழைப்பழம் 1 பங்கு, பசுவின் பால் 3/4 பங்கு, தேன் 1/2 பங்கு கலந்து தயாரிக்கப்படும் நெய்வேத்தியத்துக்கு திரிமதுரன் சொல்வாங்க. இந்த நெய்வேத்தியத்தை அங்காள பரமேஸ்வரிக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியமா. அங்காள பரமேஸ்வரிக்கு செம்பருத்தி மாலையை அணிவித்து 48 நாட்கள் வணங்கி வந்தீங்கன்னாவே குழந்தை பாக்கியம் உண்டாகுமா. அங்காள பரமேஸ்வரியே அருளால குழந்தை பாக்கியம் பெற்றவங்க பிறகு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு எடைக்கு நாணயம் வழங்குவாங்களாம். தடைகள் விலகி திருமணமாகும் பெண்கள் மாங்கல்யத்தை இந்த கோயிலுக்கு கலச்சி உண்டியல போடுவதை திருப்தியை அடைவாங்களாம். மாவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுவர்கள பலர் அதை பிரசாதமாக விநியோகிப்பாங்களாம். இந்த இடத்துல கொடிமரம் பார்த்தோம்னா பிலிப்பிடம் அருகில் இல்லாமல் கோவிலுக்கு வெளியே அமைஞ்சிருக்குது. ஆடி அமாவாசை தினத்துல தான் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையுமே கோவில் நடை முழுவதும் திறந்து இருக்குமா. சர்ப்பதோஷம் உள்ளவங்க இத்தலத்துக்கு நீங்கள் 1 மண்டலம் புற்றுக்கு பால் ஊற்றி கிழக்கு நோக்கி விளக்கேற்றி வந்தீங்கன்னா தோஷம் விலகுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் உள்ள தடைகளும் விலகுமாம். பார்த்தோம்னா கணவன் மனைவிக்கு இடையேயான சண்டை விரிசலாகி விவாகரத்து வரை கூட சென்று விடுவதுண்டு. இத்தகைய நிலையில் இருப்பவங்க மேல்மலையனூர் தலத்துக்கு அங்காள பரமேஸ்வரியை நீங்கள் வழிபட்டு வந்தாலே கணவன் மனைவி இடையே மீண்டும் நல்லுறவு ஏற்படும்னு சொல்லப்படுது. சிவனை பிரிந்த பார்வதியும் இத்தலத்துக்கு தான் கடும் சோதனைகளுக்கு பிறகு ஈசனுடன் ஒன்று சேர முடிந்ததாம். பெண்கள் இத்தலத்தில் மனமுருக வழிபட்டாலே கணவன் விட்டு பிரியாத வரத்தை பெறுவீங்க. உங்களுக்கு அடிக்கடி கணவரால் நிம்மதி இல்லாத நிலை ஏற்பட்டுச்சுன்னா கணவன் மது குடித்து விட்டு அடிக்கடி கூடும். இல்லைன்னா கணவன் வேலைக்கு செல்லாமலும் குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கக்கூடியவங்க இத்தகைய பண்புடைய பெண்கள் அங்காள பரமேஸ்வரிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனையுமே தீர்ந்து விடுன்னு சொல்கிறாங்க. மேல்மலையனூர் தளத்தில் உள்ள பெரிய அம்மனுக்கு தான் சிவப்பு கலரில் சேலை எடுத்து நேர்த்தி கடனை பெண்கள் செலுத்துவதுன்னா. சில பெண்கள் பார்த்தோம்னா சிவப்பு மஞ்சள் கலந்த சேலை எடுத்து சாத்துறாங்க. இந்த நேர்த்தி கடனால குடும்பத்தில் அமைதி உண்டாகுவதாக சொல்லப்படுது. மேல்மலையனூரில் தளத்தில் 3 வகை பிரசாதங்கள் பக்தர்களால் பெற முடியுமா. பின்னாளில் வரலாறு இருக்குதான். அதன் விவரத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம். தட்சிண யாகத்தை அழிக்க புறப்பட்ட தட்சிணியனுடைய அகோரமாக பெரிய உருவம் எடுத்த போது தீயில் விழுந்து யாகத்தை அழித்தாளாம். அவளது உருவமற்ற அவதாரமே அங்காளின்னு சொல்றாங்க. அதுதான் மருவி அங்காள பரமேஸ்வரின்னு சொல்ல வருது. அங்காளம்மனை யாக குண்டத்துல விழுந்து சாம்பலானமான இடமாக இத்தலம் கருதப்படுதாலே இதை பிரதிபலிக்கும் வகையில தான் இங்கு பக்தர்களுக்கு சாம்பலை பிரசாதமாக கொடுக்கறாங்களாம். பராசக்தி பார்த்தோம்னா சிவ சுயம்புவாக புற்று வடிவில் அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூர்ல அவதாரம் எடுத்தாங்களாம். இதனாலதான் அந்த புற்று மகத்துவம்னு சொல்லுவாங்க. புற்று மண்ணை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறாங்க. நோய் தீர்க்கும் அற்புதங்களை செய்வதாலே மேல்மலையனூர் தளத்துல வரும் பக்தர்கள் மற்ற பிரசாதங்களை விட புற்றுமண் பிரசாதத்தை மிகவும் விரும்பி வேண்டி கேட்டு வாங்கி செல்வாங்களாம். மேல்மலையனூர்ல அங்காளம்ம பரமேஸ்வரிக்கு அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதுமே எத்தனையோ விழாக்கள் நடந்தாலும் பார்த்தோம்னா மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை தின வழிபாடு தான் மிகுந்த முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. அமாவாசை தினத்தில் அங்காள பரமேஸ்வரிக்கு
மூஞ்சவல் உற்சவத்தை நேரில் கண்டு வழிபட்டீங்கன்னா மன துயரங்கள் எல்லாம் மாயமாகி விடுன்னு சொல்ற. ஓயாத பிரச்சனை தலைவிரிச்சு ஆடினாலும் சுப காரியத்தில் தடை ஏற்பட்டாலும் திருமணம் ஆகியும் ரொம்ப நாட்கள் ஆகியும் குழந்தை வரம் கிடைக்கலனாலும் வீட்டில் கணவருக்கு வருமானம் இல்லை, கடன் தொல்லையில் இருக்கிறீங்கன்னா குடும்பத்தில் உறவுகளோடு எப்போதுமே சண்டை சச்சரவு தான் இருந்து நிம்மதி இல்லாத நிலையில் கந்திஷ்டி கெட்ட சக்தியின் தாக்கம் எல்லாவற்றையும் போக்கக்கூடியவள் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி. இரவு தூக்கம் என்பதே இல்லாமல் புலம்புறவங்களும் எல்லோருமே இந்த வழிபாட்டை மறக்காம செஞ்சு பாருங்க. மாசி மாதத்துல வெள்ளிக்கிழமையில இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு வழிபாட்டை செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் சொல்லலாம். மாசி மாதம் பார்த்தோம்னா தன்னுடைய ஆலயத்துக்கு வந்து பக்தர்கள் வந்து கேட்ட வரங்களை வாரி கொடுத்து விடுவாளாம் அங்காள பரமேஸ்வரி. மாசி மாதத்துல செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டு பக்கத்துல இருக்கும் அங்காள பரமேஸ்வரிக்கு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருங்க. அங்காள ஈஸ்வரிக்கு உங்களால் முடிந்தா எலுமிச்சப்பழம் மாலை சாத்தி வழிபடலாம். இல்லைன்னா செவ்வரளி பூக்களை மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தலாமா. அம்பாளுக்கு 2 அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மனமுருகி உங்களுடைய பிரார்த்தனையை செய்து கொண்டாலே அதை அத்தனையுமே நிறைவேற்றி விடுவாள். அம்பாள் கோவிலுக்கு சிவப்பு நிறத்துல இருக்கும் குங்குமத்தை வாங்கி தானம் கொடுக்கலாம். உங்களால் முடியும்னா சிவப்பு நிற வஸ்திர தானமும் அம்பாளுக்கு செய்யலாம். கோவிலுக்கு முன்னாடி சூளத்துக்கு முன்னாடி நின்று உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நினைத்து தீரணும் வேண்டி மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டு கொள்ளுங்க. எலுமிச்சை பழத்தை அந்த சூளத்தில் குத்தணும். உங்களை பிடித்த கெட்ட சக்தி எல்லாம் நசுங்கி போங்குமா. பிறகு அம்பாளை 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு சிறிது நேரத்தில் கோவிலில் அமர்ந்து பிரார்த்தனை வைக்கணும். இதனால் உங்களுடைய பெரிய குடும்ப பிரச்சனையும் கூட சுலபமாக சரியாகிவிடும். நம்ம எல்லோருக்குமே தெரிந்ததுன்னா மாசி மாதம் மசால கொள்ளை எவ்வளவு சிறப்பு வாய்ந்த வழிபாடுன்னு. மாசி மாதம் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி என வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாட்களில் தவற விடாம அங்காள பரமேஸ்வரி வழிபாட்டை மேற்கொண்டாலே உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் கட்டாயம் தீர்ந்துவிடும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அங்காள பரமேஸ்வரர் கோவிலில் மேல் சொன்ன வழிபாட்டை செய்து வேண்டுதல் வைத்து கொள்ளுங்க. உங்களால் முடிந்தால் இந்த மாசி மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைய அல்லது வேறு ஏதாவது ஒரு கிழமையில மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வருக்கு கோவிலுக்கு சென்று ஒரே முறை செஞ்சு வாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அங்காள பரமேஸ்வரிக்கு அவதாரம் எடுத்த இடம் தான் மேல்மலையனூராம். அதே போல அங்காள பரமேஸ்வரிக்கு அவதாரம் எடுத்த மாதமும் தான் மாசி மாதம். அம்மன் வழிபாடு பார்த்தோம்னா பெண்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற கூறி ஆலயத்துல சென்று வேப்பஞ்சேலை அணிந்து வழிபடுவாங்களாம். பொதுவாக வேப்பஞ்சேலை வழிபாடு பார்த்தோம்னா மேல்மலையனூர் கோவிலில் தான் ஆதி காலத்துல இருந்து தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுது. சென்னை அருகே உள்ள பெரிய பாளையத்துல கோவிலில் தான் இந்த வழிபாடு அதிக அளவில் நடக்கப்படுதாம். சமீப காலமாக பார்த்தோம்னா மேல்மலையூர் கோவிலுக்கு வரும் பெண்களும் இந்த வழிபாட்டை பின்பற்றி வராங்க. இந்த வழிபாடு செய்தாலே அம்மனுடைய மனம் இறங்கி வேண்டும் வரம் தருவாள்னு சொல்வது நம்பிக்கையாக இருக்குது. மலையனூர்ல பிரார்த்தனைக்கு வருபவங்க தீச்சட்டி ஏந்தி கோவிலை வலம் வந்து வழிபடுவாங்களாம். ஆடி மாதம் தீச்சட்டி எடுத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றும் பக்தருடைய எண்ணிக்கையோ வழக்கத்தை விட தற்போது பார்த்தோம்னா கோவிலில் அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம். நேர்த்திக்கடன் செலுத்துவவங்களும் முதல்ல அக்னி குளத்தில் நீராடி அங்கிருந்து தீச்சட்டி ஏந்தி வருவாங்களாம். சிலர் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தி வருவதுண்டா. சில நாட்கள் பார்த்தோம்னா பித்ருகள் வழிபாட்டுக்கு மிகுந்த உகந்த நாளாக சொல்லுவாங்க. புண்ணிய தீர்த்தங்களையும் நதிகளையும் கடலோர பகுதிகளிலும் பித்ருகளுக்காக தர்ப்பணம் செய்யும் நிகழ்வு அந்நாளில் நடைபெறும். அதன் பிறகு வீடுகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு சிலர் படையலிட்டு வழிபடுவாங்க. ஆனால் பார்த்தோம்னா பித்ரு தர்ப்பணம் செய்த பிறகு வீட்டிற்கு வராம நீங்க நேரடியாக மேல்மலையனூர் அங்காளம்மன் தலத்துக்கு சென்று அம்மனை வழிபட்டாலே பித்ரு தர்ப்பணத்தை மேம்படுத்தும் பலன் கிடைக்குமா. நம் பித்ருகளுக்கு செய்த தர்ப்பணம் முழுமையாக அவர்களை சென்று சேர அங்காளம்மன் உதவுவாள்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல அங்காளம்மன் இத்தலத்துல அவதாரம் எடுத்து பல்வேறு ஆத்மாக்களுக்கும் ஞானம் வழங்கி உயர்வு கொடுத்துருக்காங்க. எனவேதான் பித்ரு தர்ப்பணத்துக்கு பிறகு அங்காளம்மன் வழிபடுவது நல்லதுன்னு சொல்வாங்க. பாதிக்கப்பட்டவங்களை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு அழைத்து வந்து ஓர் இரவு தங்க வைத்தாலே
போதும் குணம் அடைந்து விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் புற்றுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் யோகமும் கைகூடுமா. அங்காளம்மன் தளத்தில் புற்றுக்கு அபிஷேக வழிபாடுகள் செய்யலாம். புதிய புற்று மண் தூவி அதன் மேல் மஞ்சள் தண்ணீர் தெளித்து குங்குமம் பூசுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.